அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி நடக்கிறது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒரு வாரத்துக்கு முன்னே, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாகிறது. செவ்வாய் பகவான் இந்த மாதம் மேச மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்குது. அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் சரியாக சொல்லப்போனால் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல் சுக்கிர பகவான் இப்போ மிதுன மனையில் வீற்றிருக்கார். மிதுனத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறது ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்று. அதே போல் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா 15/6/2026 அன்று சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த ராகு பகவான் கும்பமனையில் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்க, சனி பகவான் மீனமனையில் அமைந்திருக்க போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார். ராசி அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குருவினுடைய பார்வை இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் விழுகுது. அப்போது உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக மாறும். ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 2 வருஷமாகவே சில குழப்பங்கள், மனதளவில் இருந்த விஷயங்கள் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போது சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன தடங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த ஜூன் மாதத்திலிருந்து விலகப் போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதனை குரு என்கின்ற ஒரு நல்லவன் பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அதே சமயத்தில் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமைய பெறுகிறது. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். தனம், பொருளாதாரம் ஏற்றத்தை தர வேண்டும். ஏன்னா தனக்காரக கிரகமான குரு பகவான் உச்ச தன்மையில் அமர்ந்து கொண்டு நேர 2ஆம் இடத்தையே பார்க்கிறார். உங்கள் ராசிநாதனான சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போ பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கம் தான் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த கும்பராசி என்பர்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை அடையக்கூடிய தன்மை. நீங்கள் எந்த வகையான தொழிலை செய்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் பணம் பெருகக்கூடிய, பொருளாதார மாற்றத்தை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, கல்வி சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய, உங்கள் பேச்சு சார்ந்த விஷயத்தில் தன்னம்பிக்கை தரக்கூடிய, உங்கள் பேச்சை யாரெல்லாம் கேட்கலையோ அவர்களெல்லாம் கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய, அப்போ நீங்கள் சொன்னால் சரி என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்போ குடும்பம், தனம், வாக்கு நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் விளங்குகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். யார்? செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார். தைரிய வீரியத்துக்கு காரண கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை பெறுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை, ஒரு வீரியத்துடன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை.
கடந்த மாதம் செயல்பட முடியாத சில விஷயங்கள் இந்த மாதம் அதை எடுத்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் உண்டு. நண்பர்கள் மூலமாக நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். செவ்வாய்ங்கிறது சகோதர விதத்தில் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல நீங்கள் உதவிகள் அல்லது சகோதரர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சகோதர விஷயத்தில் இரத்தபந்த உறவுகளில் நடக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இருக்கிறது. அதிகாரம் கிடைக்கும். செவ்வாய்ங்கிறது அதிகாரம் 10ஆம் அதிபதி. அப்போ அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கார். 4க்குரியவன் 5ல் இருக்கார். சூரியன் 4ல் இருக்கார். அப்போது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு தகப்பனுடைய பொருளாதார ஒரு ஹெல்ப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் தகப்பன் காரகன் அல்லவா, அவர் அந்த 4ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புண்டு. சுகபோகங்களில் சில விஷயங்கள் என்ன, அதாவது ஒரு வீடு, இடம், நிலம் வாங்குறதுக்கு அவர் உதவி செய்வார். ஒன்று. அடுத்து மனைவி சார்ந்த விஷயங்கள், மனைவி இரத்தபந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், மனைவி அல்லது கணவனுடைய சொத்துக்கள் அமையக்கூடிய தன்மை இந்த மாதம் பரிபூர்ணமாக உண்டு. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். பத்திரப்பதிவு, ஏதாவது ஒரு பதிவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இது நல்லபடியாக அமையும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். 5க்குரியவன் வலிமை. அப்போது 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம், அது நல்லபடியாக இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா 5க்குரியவன் வலிமை பெறுகிறது. குழந்தை காரக கிரகம் உச்சமாகி குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு உறவு உங்கள் குடும்பத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, புதன் வலிமையாக இருக்கார், குரு உச்சமாக இருக்கார், புதன் ஆட்சி. அப்போது படிப்புக்கு எந்த கவலையும் இல்லை. படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை அந்த முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும். ஆசைப்பட்ட கல்விகள் படிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. புதன் சுக்கிரன் இணைந்தால் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான துறைகள் இப்போ உங்கள் மனசில் தோணக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது. குரு 6ல் இருக்கார். 2ஆம் அதிபதி 6ல் இருக்குது. பணம் கடனுக்கு போகிறது. அப்போ கடனை அடைப்பீர்கள். ஏற்கனவே ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கி ஒரு கடன் இருந்ததுன்னா அந்த கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடன் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். வங்கியில் கேட்டால் கடன் கிடைக்கும். வங்கியில் அப்ளை பண்ணி ஒரு சிலர் வங்கி வேலைக்கு போகணும் அப்படி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும். அரசாங்க சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பு, அந்த படிப்பு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பு, உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் சிறப்பாக இருக்கும். 7ல் கேது இருக்குது, லக்னத்தில் ராகு இருக்குது, பாம்புவை போல. அப்போ மனைவியோட கொஞ்சம் அனுசரித்து, 7ஆம் இடத்தில் கேது, அப்போ மனைவியுடன் கொஞ்சம், மனைவி அல்லது கணவனுடன் கொஞ்சம் அனுசரித்து போகணும். குடும்பத்தில் கேது அங்கே இருக்கிறதுனால 3ஆம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா கேதுன்னா அந்நியர்கள் யாராவது எதையாவது ஒரு சலசலப்பை உருவாக்கி விடுவார்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் பதிய வைத்து கொள்ளுங்கள். பாக்யாதிபதி 9க்குரியவன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கார். பாக்யாதிபதி தனக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, ஒரு நல்ல பாக்கியங்கள். கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போது செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வுகள். ஒரு சிலர் செட்டில் ஆகிருப்பீங்க, ஒரு சிலர் இதைத்தான் நான் செய்ய போகிறேன், இதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை கொடுக்கும்.
இந்த குரு போய் 6ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போது இந்த கும்பராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு சார்ந்த தொடர்புள்ள ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்ததுன்னா அது சக்ஸஸ் கொடுக்கும். நான் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேன், ஐடி ஜாபுக்கு போகணும், ஐடி படிக்க போகிறேன். ஸோ இந்த வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி என்பவர்கள். அதுபோக குருங்கிறது தனக்காரக கிரகம் 12ஆம் இடத்தை பாடுறார். 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ எங்கேயாவது ஒரு முதலீடு பண்ணணும், முதலீட்டின் மீது ஆர்வம் உண்டாக்கும், அல்லது சேமிப்பின் மூலமாக ஆர்வத்தை குறிக்கும். அந்த முதலீடுங்கிறது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுக்கும். 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். குரு உச்சம். குருங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய குரு உச்சம். அப்போ சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள், லாபத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதர வகையில் அனுகூலத்தை கொடுக்கும். சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்ல விதமாக வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே சிறப்பு தரக்கூடிய, ஒரு சிலருக்கு வேலை சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்பு, நல்லபடியாக ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை வேண்டி இருக்கிறவங்க முருகப்பெருமானை சென்று வழிபடுவது இந்த மாதம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். சதய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அப்படியே உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், அந்த வெளிநாட்டு நண்பர்கள், இந்த அந்நிய மதத்தினர், மதம் சார்ந்த அல்லது வேற அந்த வெளிநாடு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமையிருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தனம், பொருளாதாரம் உயர்வை கொடுக்கும். குழந்தையை பற்றிய சிந்தனை உங்கள் மனசில் ஆழ் மனதில் இருக்கும். குழந்தை செட்டில் ஆக்கணும், குழந்தை படிக்கணும், குழந்தை வேலைக்கு போகணும், எந்த படிப்பு. அப்போ அந்த குழந்தையை பற்றிய அந்த எண்ண உணர்வுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேலை, தொழில், இதில் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இந்த மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தனம் விஷயத்தில், லாப விஷயத்தில் அப்படின்னா வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபடுவது இந்த கும்பத்துக்கு ரொம்ப, அந்த கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை அள்ளித்தரும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது, 2026இல் சொந்த தொழிலா இல்லை வேலையா, சொந்த தொழில்னா எப்போ ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், +2 முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அதாவது இன்ஜினியர் சார்ந்த வகையில் போகலாமா இல்லை மெடிக்கல் சார்ந்த விஷயமா. அப்போ இன்ஜினியர்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த துறைகளா இல்லை இசிஇ சம்மந்தப்பட்டதா, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதா, எந்த துறை நம்ம எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். எப்போ இந்த 2026இல் திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது.
பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.